லிக்விட் நைட்ரஜன் வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம். ஆனா எனக்கு லிக்விட் ஆக்சிஜன் வச்சு பண்ணணும்னு ஆசை. லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்லி -200 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதே ஆக்சிஜனோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி -180 டிகிரி செல்சியஸ் இருக்கும். சோ பிளான் என்ன அப்படின்னா, லிக்விட் நைட்ரஜன் குள்ளார ஒரு டெஸ்ட் டியூப் வச்சுட்டு அந்த டெஸ்ட் டியூப் குள்ளார ஆக்சிஜன் வந்து பாஸ் பண்ணணும். சோ அந்த ஆக்சிஜன் வந்து டெம்பரேச்சர் எல்லாம் எடுத்துட்டு லிக்விடா மாறணும். அதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவையில்ல. அப்படி யோசிக்கும் போது என் கண்ணில் மாட்டினது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் வரும். அந்த ஆக்சிஜன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. சோ இதுக்காக ஒரு பாட்டிலுக்குள்ளார ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊத்திட்டு ஆக்சிஜனை கேப்சர் பண்றதுக்காக ஒரு பலூன் போட்டுக்கிட்டேன். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை டீகம்போஸ் பண்ண வைக்கிறதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அது அந்த பலூனுக்குள்ள இருந்துச்சு. ஆக்சிஜன் வந்த வேகத்துக்கு பலூன் பிச்சுட்டு போயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பலூனுக்குள்ளார ஆக்சிஜனை பிடிச்சிட்டேன். அதை ஒரு டெஸ்ட் டியூப்குள்ளார மாட்டி அதை டேப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் டியூபை கூல் பண்ண உடனே நமக்கு கிடைச்சதுதான் லிக்விட் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா லைட்டா ப்ளூ டிண்ட்ல இருக்கும். அது வெளியே எடுத்த உடனே வந்துட்டு உடனே ஆக்சிஜனா வந்து கேஸா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்னால ப்ராப்பரா வெளியே எடுத்து பொறுமையா வந்து காட்ட முடியல. பட் தென் அதுல ப்ளூ டிண்ட் இருந்துச்சு. ஒரு என்டி மேக்னெட் மேல இந்த ஆக்சிஜனை ஊத்தணும் அப்படின்னு சொன்னா அது போய் ஒட்டிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு பாராமேக்னெட்டிக். சைட்ல உங்களுக்கு அப்படியே நைட்ரஜனையும் வந்து காட்டுறேன். நைட்ரஜனை ஊத்தணும் அப்படின்னா அது வந்து ஒட்டாது. ஏன்னா அது டயாமேக்னெட்டிக் அப்படிங்கிறதுனால. So this proves that it is oxygen. கொளுத்தி போட்டா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே ஏன் மூச்சு காத்தே கொஞ்சம் லிக்விடா மாத்தி அதுலயும் நெருப்பு கொளுத்தி போட்டேன். இதான் நடந்துச்சு. தெரியுதுல? தட் ப்ரூவ்ஸ் நம்ம கார்பன் டை ஆக்சைடு மட்டும் வெளியே விடல, ஆக்சிஜனும் நம்ம வெளியே வரும்.